எங்களுக்கு தாவண நடைமுறையில லீவுன்றது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்குது. அது ஒரு பெரிய பாடப்பிறப்பா இருந்தாலும், நாங்கள் இயன்ற வரைக்கும் முக்கியமான பகுதிகள சுருக்கமா பார்ப்போம். அதுல வந்து சாதாரணமா எங்களுக்கு தெரியும், ஒரு அலுவலர் அரசு சேவைக்கு இணைஞ்சு கொண்டால், அவர் முதல் அறிய விரும்புற விஷயம் லீவு தான். பொதுவாக ஒரு அபிப்பிராயம் இருக்கு என்னென்றால், லீவு தொடர்பாக எங்களுக்கு நிறைய விடயங்கள் தெரியும்ன்னு சொல்லி. ஆனால் லீவு தொடர்பான பல கேள்விகள நாங்கள் அணுகைக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வாரது. இப்ப அந்த பிரச்சனைகள் வர்ற சந்தர்ப்பம் அந்தந்த இடத்துல நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். பொதுவாக லீவுன்றது அலுவலர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். எங்களுடைய நாட்டுல லீவுன்றது அளவுக்கு அதிகமா இருக்குது. அரச ஊழியர்களுக்கு என்ற ஒரு கருத்து உலகளாவிய ரீதியில இருக்குது. பல நாடுகளோட ஒப்படைக்கல எங்களுடைய அரசு அலுவலர்களுக்கு கிடைக்கிற லீவுன்றது ஒரு அபரிமிதமானது. எனவே அவ்வாறான ஒரு லீவு வழங்கப்படுறதனுடைய நோக்கம், அலுவலர்கள் தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை நிறைவு செய்கிறது, தனிப்பட்ட இடர்களை நிறைவு செய்யறதோட மிக வினைத்திறனாக அலுவலகத்துல கடமையாற்ற வேணும்ன்றதுதான். ஆனால் லீவ்ன்றது சாதாரணமாக அலுவலக கடமைகளை அல்லது அலுவலக செயற்பாடுகளை பாதிக்கிற அளவுக்கு போகக்கூடாதுன்றதுக்காக பல்வேறு ஏற்பாடுகள் இருக்குது. அப்ப பொதுவாக நாங்கள் லீவ்ன்றது ஒரு சில வகையான லீவுகளை மட்டும் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா அதுலயே பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அப்ப நாங்கள் அவ்வாறான லீவுகள் தொடர்பாகவும், ஒவ்வொரு வகையான லீவுகள் தொடர்பாகவும், அதுல ஏற்படக்கூடிய வினாக்கள்ல வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் நாங்கள் அதுல கூடுதலாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடி கொண்டு போகலாம். அப்ப அதுல வந்து பொதுவாக எங்களுக்கு தெரியும், நேரடியாகவே கேட்டிருக்குது லீவ் என்றால் லீவு தொடர்பாக தாவண விதிக்கோவையில என்ன விரைவிலக்கணம் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இப்படியான ஒரு கேள்வி வரைக்குள்ள தாவண விதிக்கோவையில லீவு தொடர்பாக சொல்லப்படுற விரைவிலக்கணம், லீவு என்றது ஒரு உரிமை அல்ல, சலுகையாகும். பெரும்பாலும் கடந்த கால வினாக்கள்ல வந்து இது நேரடியாக கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. அதே போல சம்பள ஏற்றம்ன்றது தொடர்பாக தாவண விதிக்கோவை என்ற விரைவிலக்கணம் என்றால் எங்களுக்கு தெரியும், அது நாங்கள் சலுகை என்று சொல்லலாது அல்லது உரிமை என்றும் சொல்லலாது, அது வந்து உழைத்து பெற வேண்டியது. அப்ப அவ்வாறு ஒவ்வொரு விடயங்கள் தொடர்பாகவும் தாவண விதிக்கோவை எவ்வாறான விடயங்களை சொல்லுதுன்றது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப லீவை பொறுத்த வரைக்கும் ஒரு சலுகை, அது உரிமை அல்ல. உரிமை என்றது எங்களுக்கு தெரியும், நாங்கள் கட்டாயமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான் உரிமை. எங்களுடைய சம்பளம் என்றால் எங்களுக்கு உரிமை. நாங்கள் சில நேரங்கள்ல ஒரு திகதியோட பிஓபி சேவன்னா கூட அந்த திகதி வரைக்குமான சம்பளம் கொடுக்கப்பட வேணும்னு சொன்னார். ஹைகோர்ட்ல சொல்லப்படுது என்னென்றால், அந்த அவர் பிஓபி சேவன்னா அன்றில இருந்து எந்த விதமான வேதனத்தையும் பெற்றுக் கொள்றதுக்கு அவருக்கு உரித்து இல்லை. ஆனால் அதற்கு முன்னர் அவர் எத்தனாம் தேதி வரைக்கும் வேலை செய்தாரோ அந்த காலத்துக்குரிய சம்பளம் அவருக்கு கட்டாயம் கொடுக்கப்பட வேணும். அல்லது ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கையில் ஒருவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டால் அவருக்கு பதவி நீக்கம் செய்யப்படும் வரைக்குமான காலத்துக்குரிய சம்பளம் வழங்கப்பட வேணும். அப்ப அந்த வகையில தான் அதை உரிமை என்று நாங்கள் கதைக்கிறோம். ஆனால் லீவ்ன்றது சலுகை. சலுகை என்றது என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் கோரலாம், ஆனால் கட்டாயம் எங்களுக்கு அது கிடைக்கப்பெறத்தான் வேணும் என்ற ஒரு விடயம் அல்ல. அப்ப கோரலாம், திணைக்கள தலைவர் அல்லது திணைக்கள தலைவரால லீவை அனுமதிக்கிறதுக்கு அதிகாரம் பெற்ற ஒரு அலுவலர் அலுவலக கடமைகள் பாதிக்கப்படாது என்று கருதினால் லீவை வழங்கலாம் அல்லது அனுமதி வழங்குறதுக்கு மறுக்கலாம். அப்ப எங்களுக்கு பொதுவாக இதுல ஒரு மயக்கமான பிரச்சனை இருக்குது என்றால், லீவு என்றது ஒரு சலுகை என்ற ரீதியில அலுவலர்களுக்கு அத்தியாவசியமான ஒரு சந்தர்ப்பத்துல லீவு மறக்கப்படலாமா என்ற ஒரு வினா எங்கள்கிட்ட இருக்குது. ஆனா நாங்கள் உடனே யோசிப்போம் என்னென்னால் அப்படி மறுக்க இயலாது. உதாரணத்துக்கு மெடிக்கல் ரீசன். இப்ப சில நேரம் சுகையினம் என்று ஒரு அலுவலர் லீவு கோரினால் அதை மறுக்க முடியுமா என்ற ஒரு வினாவுக்கு எங்களுக்கு நடைமுறையில அதை மறுக்க இயலாது. ஏனென்றால் சுகையினம் காரணமாக என்றால் அலுவலருடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணம் அல்லது அவருக்கு ஒரு தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் போன்ற பல நியாயப்பாடுகளை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் மறுக்கப்பட முடியும் என்ற பொருளைத்தான் அது எதிர்மறையாக இருந்தாலும் இந்த சலுகை என்ற வசனம் குறித்து காட்டி நிற்குது. எனவே அது வந்து திணைக்கள தலைவருடைய அல்லது லீவ் அனுமதிக்கிற அதிகாரியினுடைய தீர்மானம். எங்களுக்கு தெரியும், ஒரு அரச ஊழியர் என்ற ரீதியில நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய வரிப்பணத்துல எங்களுக்கான சம்பளம் வழங்கப்படுறது, அதனுடைய பிரதானமான நோக்கம் மக்களுக்கு சேவையாற்றுறது. எனவே அரசு அலுவலகங்கள்ல மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான கடமைகள் தங்குதடையின்றி நடைபெற வேண்டியது அத்தியாவசியமானது. நான் பொதுவாக பயன்படுத்துற ஒரு சொற்பதம் என்னன்னு சொல்லி சொன்னால், வேலைக்காக ஆட்களை தவிர ஆட்களுக்காக வேலை இல்லை. அப்போ ஒரு நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளை நிறைவேற்றுவதற்காகத்தான் அந்த நிறுவனத்துக்குரிய ஆளணி தயாரிக்கப்பட்டிருக்குது.
எனவே அந்த ஆளணிக்கான வெற்றிடத்துல நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு பதவியை சார்ந்த அலுவலர்களும் தங்களுக்குரிய கடமைகளை மக்களுக்கு வினைத்திறனாக புரிவதற்காக, தங்களுக்கு ஒதுக்கப்படுற கடமைகளை வினைத்திறனாக விடாமுயற்சியோட மேற்கொள்றதுக்காகத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் லீவு பெற்றுக்கொள்றதுன்றது அவர்களுடைய தனிப்பட்ட தேவை. தனிப்பட்ட இடர்களுக்கு, அலுவலர்களுடைய தனிப்பட்ட இடர்களுக்கு, தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் அளிக்க வேண்டியது அரசினுடைய ஒரு பொறுப்பாக காணப்படுகிறது. அந்த வகையில தான் இவ்வளவு வகையான லீவுகள் அனுமதிக்கப்பட்டிருக்குது, ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. ஆனால் அவ்வாறு ஒரு லீவு வழங்குவதன் ஊடாக அலுவலக கடமைகள் பாதிக்கப்படக்கூடாது என்றது பிரதானமான ஒரு விடயம். அதனாலதான் இந்த சொற்பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப சாதாரணமா நாங்கள் பார்க்கலாம், இலங்கையில எந்த ஒரு விடயத்திலேயாக இருந்தேன்னா அதற்காக மேன்முறையீடு ஒன்று இருக்கு. சாதாரணமாக நாங்கள் ப்ரொசீஜர் ரூல்ஸ் படிக்கைகளை பார்த்தாங்க, எங்களுக்கு இடமாற்றம் தொடர்பான மேன்முறையீடு செய்யலாம். பிஎஸ்சிக்கு செய்யலாம். வேறு யாராவது இடமாற்ற அதிகாரியாக இருந்தால் அவர் தொடர்பான அவரால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பான மேன்முறையீடு பொதுச்சேவை ஆணைக்குழுக்கு செய்யப்பட முடியும். அதே மாதிரி பதவி உயர்வு தொடர்பான மேன்முறையீடு பொதுச்சேவை ஆணைக்குழுக்கு செய்ய முடியும். சில நேரம் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது பொதுச்சேவை ஆணைக்குழுவாக இருந்தால் நிர்வாகத்துக்கான மேன்முறையீட்டு நியாய சபை என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. பொதுச்சேவை ஆணைக்குழுவினுடைய தீர்மானங்களின் மீது மேன்முறையீடு செய்யறதுக்காக. அப்ப சகல வகையிலையும் எங்களுடைய நிர்வாக ரீதியான படிமுறையிலையும் சரி, அல்லது எங்களுடைய பொதுவான நீதி நியாயாதிக்க படிமுறையிலையும் சரி, மேன்முறையீடு என்றது பிரதானமாக அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்குது. சில நேரங்கள்ல வேதனை ஏற்றம் ஒருவருக்கு வழங்கப்படாட்டி யாருக்கு மேன்முறையீடு செய்யலாம் என்ற வினாவெல்லாம், அதற்கு மேன்முறையீட்டுக்கு ஏற்பாடு இருக்குது. வேதனை ஏற்றம் ஒருவருக்கு மறுக்கப்பட்டால் அவர் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்யலாம். அப்ப கட்டாயம் ஒருவருக்கு வேதனையேற்றம் மறுக்கப்பட்டால் அவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட வேணும். அவ்வாறு அறிவிக்கப்பட்டால் அது தொடர்பாக அவர் பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கு மேன்முறையீடு செய்வதற்கு உரித்துடையவர். ஆனால் லீவு தொடர்பாக யாருக்கு மேன்முறையீடு செய்யலாம் என்ற வினாவிரேக்கில் லீவு தொடர்பான மேன்முறையீட்டுக்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் தாவன விதிக்கோவையில இல்லை. எனவே உயர் அதிகாரிகளுக்கோ அல்லது பொதுச்சேவை ஆணைக்குழுவுக்கோ அல்லது வேறு எங்கேயுமோ நாங்கள் லீவு ஒன்று மறுக்கப்பட்டது தொடர்பாக மேன்முறையீடு செய்வதற்கான ஏற்பாடுகள் இல்லை. அவ்வாறான ஏற்பாடுகள் ஏதும் இருக்குமாக இருந்தால் இந்த சலுகை என்ற சொற்பதம் சில நேரம் சவாலுக்கு உட்படுத்தப்படலாம். எனவே லீவு என்றது முழுக்க முழுக்க திணைக்கள தலைவருடைய தீர்மானத்துக்கு அமைவாக அலுவலர்களுக்கு வழங்கப்படுற ஒரு விடயம் என்ற ரீதியில நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. அப்ப நடைமுறையில சில நேரம் நாங்கள் கடமையாற்ற அலுவலகங்கள்ல பல்வேறு வகையான அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கும். நாங்கள் சில நேரம் நியமனம் கிடைத்த காலத்திலிருந்து லீவை பெற்றுக்கொள்றது தொடர்பான பல்வேறு விதமான நடைமுறைகளை நாங்கள் கை கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் எக்ஸாம் பர்பஸுக்கு நீங்கள் தியரி என்று பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதன்படி லீவு என்றது நாங்களாக பெற்றுக்கொள்றதுக்கான எந்த விதமான சந்தர்ப்பமும் இல்லை. நாங்கள் கோரி அனுமதிக்கப்பட்டால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ளலாம். அதாலதான் லீவு படிவத்துல உங்களுக்கு தெரியும், அனுமதிக்கப்பட்ட பிறகு லீவுக்கு விண்ணப்பிச்சவர் மீளாத பார்த்து தனக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்றதை குறித்து கொண்டு மீள கையொப்பமிடுவதற்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அப்ப அதை பார்த்த பிறகுதான் அவர் எந்த ஒரு அலுவலக நாள்லையும் அலுவலகத்துக்கு கடமைக்கு சமூகம் அளிக்காமல் இருக்க முடியும். இல்லாட்டி ஒவ்வொரு அலுவலக நாள்லையும் அவர் கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டியது மிக முக்கியமானது. அதே நேரம் லீவு ஒன்று அனுமதிக்கப்பட்டால் கூட, இப்போ ஒருவர் 3 நாள் லீவுக்கு விண்ணப்பிச்சிருக்கிறார். அந்த 3 நாள் லீவு திணைக்கள தலைவரால அல்லது உரிய அந்த திணைக்கள தலைவரால் அதிகாரம் வழங்கப்பட்ட அதிகாரியால அனுமதிக்கப்பட்டிருக்குது. அதை பார்த்து குறித்து கொண்டு அவர் லீவில் நிற்கிறார். அவ்வாறு அனுமதிக்கப்பட்டிருந்தால் கூட அவசரமான சந்தர்ப்பங்கள்ல உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற நிபந்தனையின் பேர்ல தான் அது அனுமதிக்கப்படுவதாக தாவன விதிக்கோவையில சொல்லப்படுது. எனவே லீவை அனுமதிக்கிற அதிகாரிக்கு எந்த நேரமும் லீவை ரத்து செய்வதற்கான அல்லது அதனை குறைப்பதற்கான அதிகாரம் உண்டு. அப்ப 3 நாள் லீவு தந்தவர் திடீரென்று 3 நாள் லீவையும் ரத்து செய்யலாம். ரத்து செய்து உடனடியாக கடமைக்கு வர சொல்லி தகவல் அனுப்பலாம். அல்லது சில நேரங்கள்ல 3 நாள் லீவு 1 நாள் லீவு அனுபவித்த பிறகு உடனடியாக கடமைக்கு வர சொல்லி சொல்லலாம். அப்ப எனவே எந்த நேரத்திலையும் லீவு என்றது அது ரத்து செய்யப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம் என்ற நிபந்தனைக்கு அமைவாகத்தான் அனுமதிக்கப்படுது. அவ்வாறு அது ரத்து செய்யப்பட்டால் அல்லது குறைக்கப்பட்டால் உடனடியாக கடமைக்கு சமூகம் அளிக்க வேண்டியது அலுவலருடைய பொறுப்பாக இருக்கும். அவ்வாறு கடமைக்கு சமூகம் அளிக்க தவறினால் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். என்னென்னு சொல்லி சொன்னால், அவர் அவ்வாறு கடமைக்கு சமூகம் அளிக்காம 24 மணித்தியாலம் தாண்டிட்டு என்றால் அவர் தானாகவே பதவியை விட்டு சென்றவராக கருதப்பட வேண்டி இருக்கும்.
எனவே இதுல ஒரு அலுவலர் எனக்கு ஒரு வினா ஒன்று அனுப்பியிருந்தார். உண்மையிலேயே நல்ல கேள்வி. என்னென்றால் இந்த மல்டிபிள் சாய்ஸ் வினா என்றது எப்படியானது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். மல்டிபிள் சாய்ஸ் என்றது நான் சொல்றேன் ஏற்கனவே எங்களை குழப்புறதுக்காகத்தான் அதுல 4 விடைகள் தேர்ந்தெடுக்கப்படும். அப்ப எங்களுக்கு முழுமையான ஒரு தெளிவில்லாத பட்சத்துல நாங்கள் அதை முழுமையாக அணுக முடியாம இருக்கும், இல்ல தவறான விடைகளை எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கும். அப்ப அதுல கேட்டிருந்தேன் என்றால் லீவு என்றது லீவ் என்றது தாவன விரிவிக்கோவை என்ற வரைவிலக்கணத்தின்படி லீவு என்பது அது நான் முதல் எழுதுறதுக்கு வரைவிலக்கணம் என்னென்ற ஒரு மார்க்ஸுக்கு 2 மார்க்ஸுக்கு எழுத சொல்லி கேட்டால் நாங்கள் எழுத வேண்டியது லீவு என்பது உரிமை அல்ல, அது சலுகை ஆகும். இதுதான் தாவன விதிக்கோவையில் இருக்கிற வரைவிலக்கணம். இங்க மல்டிபிள் சாய்ஸ்ல என்ன செய்யறான்டா தாவன விதிக்கோவையின் வரைவிலக்கணத்தின்படி லீவு என்பது 4 பதில் தந்திருக்குது அதுல. அப்ப இதுல நாங்கள் லீவு என்றால் என்னன்றதையும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் என்றது என்னன்றதையும் புரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். எனவே மிக விசேட கவனத்தை செலுத்துங்க அதுல. அப்ப அதுல 4 பதில்கள்ல தந்திருக்குது என்னென்றால் ஒன்று கட்டாயமாக பெறப்பட வேண்டியதாகும் என்றால் உங்களுக்கு தெரியும் அதுக்கு நாங்கள் கீறலாமா இல்லையாண்டு கட்டாயமாக பெறப்பட வேண்டியதாகும். எனவே கட்டாயமாக பெறப்பட வேண்டிய ஒன்று லீவ் இல்லை தானே, அப்ப அது பொருந்தாது என்று நாங்கள் முதல் தீர்மானத்துக்கு வரலாம். எப்பயுமே மல்டிபிள் சாய்ஸ்ல ஒரு விடையை பார்த்துட்டு தீர்மானத்துக்கு தெளிவாக வரக்கூடாது. எனவே 4 விடையை நாங்கள் பார்க்க வேணும். அடுத்தது வந்திருக்கு சிறப்புரிமை ஆகும். அப்ப சிறப்புரிமை என்றது நாங்கள் பார்த்த நாங்கள் சிறப்புரிமை என்றது பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமை போன்ற பல விடயங்களை நாங்கள் பார்த்திருந்த நாங்கள். அப்ப சிறப்புரிமை என்றது ஒருவர் தான் வகிக்கின்ற பதவி காரணமாக ஏனையோருக்கு இல்லாத ஏதாவது விசேட உரிமைகளை அனுபவித்தால் அது சிறப்புரிமை என்று சொல்லப்படும். அப்ப சிறப்புரிமை என்றது லீவுக்கு பொருத்தமா இல்லையா என்றால் நாங்கள் படிச்ச அளவுல உரிமை அல்ல சலுகை என்று சொல்லப்படுது ஒழிய சிறப்புரிமை என்று அது பொருத்தப்பாடானதா என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதே நேரம் அடுத்த ஒரு விடயம் ஒன்று தந்திருக்கு உழைத்து பெறப்பட வேண்டியதாகும். அப்ப உண்மையிலேயே வேதனையேற்றம் என்பது உழைத்து பெறப்பட வேண்டியது என்று தாவன விதிக்கோவை சொல்லுது. அப்ப லீவு என்றதும் சில நேரம் உழைத்து பெறப்பட வேண்டியது என்றது பொருத்தமா இருக்குமா என்று நாங்க பார்த்தோம். எப்படியோ 4 விடைகள் ஒன்று நாங்கள் தெரிந்தெடுக்கத்தானே ஒன்று ரெண்டு பார்த்தோம் என்றால் எங்களுக்கு தெரியும் அப்படி இல்லை. ஏனென்றால் சில நேரங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி பிறந்தால் அவருக்குரிய 21 நாள் அமைய லீவுக்குரிய எலிஜிபிள் அவருக்கு வந்துடும். அவர் அந்த வருஷத்துல ஒரு வேலையுமே செய்யல. சில நேரம் 1ஆம் தேதியே அவர் லீவை போட முடியும். அதே மாதிரி முதல் நியமனத்திலே நாங்கள் அமைய லீவு பார்க்கிறோம் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த விகிதாசாரப்படி அவர் கடமையாற்ற விகிதாசாரத்தின்படி அவருக்கு லீவை வழங்க முடியும் என்றால் அவர் உழைத்து பெறப்பட வேண்டியது என்றது அதுல கொஞ்சம் பொருத்தம் இல்லாம இருக்குது. அப்ப அதையும் விட்டு 4வது விடைக்கு போனோம் என்றால் டிரெக்டா சொல்லியிருக்கு உரிமை ஆகும். அப்ப எங்களுக்கு இதுல ஒரே ஒரு முடிவுக்கு தான் வரலாம் என்றால் இந்த 4வது விட பொருந்தாது என்ற முடிவுக்கு வரலாம். ஏனென்றால் லீவு உரிமை அல்லன்னு சொல்லியாச்சு தானே, அப்ப உரிமை ஆகும் என்றது பொருந்தாது. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா 4 விடையிலையுமே சலுகை என்ற விடை இல்லை. அப்ப நாங்க பாருங்க ஒரு விடயத்தை விளங்கி படிப்பதன் ஊடாக எப்படி நாங்கள் கேள்வியானுகிறது. மற்றது மல்டிபிள் சாய்ஸ்ன்றது என்ன, மல்டிபிள் சாய்ஸ்ன்றது மிக பொருத்தமான விடயங்கள் விடையை தெரிவு செய்யறது. அப்ப மிக பொருத்தமான விடை என்றால் இனி இந்த 4ஐயும் நாங்கள் மீள பார்க்க வேண்டியிருக்கும். ஏனென்றா சலுகை என்ற ஒரு வசனம் இதுல இருந்திருக்குமா இருந்தால் இந்த கேள்வி இலகுவாக எங்களால விடைய காணக்கூடியதா இருக்கும். எனவே இதுல பாத்தீங்கன்னா இனி கடைசி பொருந்தாது, உரிமை என்பது பொருந்தாது. அப்ப அது பொருந்தாதென்றால் அடுத்தது நாங்கள் பார்ப்போம் உழைத்து பெறப்பட வேண்டியது, அதுவும் பொருத்தம் இல்லை என்று நாங்கள் கலந்துரையாடிட்டோம். அப்ப இப்ப எங்களுக்கு 2 சாய்ஸ், கட்டாயமாக பெறப்பட வேண்டியது அல்லது சிறப்புரிமை. ஆனா கட்டாயமாக பெறப்பட வேண்டியதுன்றது அவ்வளவு பொருத்தப்பாடா இல்லை. ஏனென்றால் லீவு கட்டாயமா பெற வேணும்னு எங்கேயாவது இருக்கா இல்ல தானே. கட்டாயமா நீங்கள் 21 நாள் அமைய லீவ் எடுக்கணும். சில பேர் லீவே எடுக்காம வேலை செய்யறார்கள் இருக்கலாம், அது அவருடைய தேவையான தானே லீவ் எடுப்பார். அப்ப லீவு கட்டாயமாக பெற வேணும்னு ஒன்று சொல்லலாது. அப்ப கடைசியா மிஞ்சி வாரது அது ஒரு சிறப்புரிமையாகும். அப்ப நாங்கள் நேரடியாக சலுகை என்று பார்த்தாலும் சிறப்புரிமை என்றது இங்க பொருத்தமா என்று பார்த்தோம் என்றால் உண்மையிலேயே நாங்கள் எங்களுக்கு லீவ் எப்படி கிடைக்குது என்றால் சம்பளத்தோட நாங்கள் வகிக்கின்ற பதவி காரணமாக என்று அந்த சிறப்புரிமையினுடைய வரைவிலக்கணத்தின்படி இதுல நாங்கள் தெரிவு செய்யக்கூடிய விட சிறப்புரிமையாகும் என்றதான் இருக்கும். அப்ப இதுதான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அப்ப உண்மையிலேயே அதுக்காக லீவ்ன்றது சிறப்புரிமை என்று நான் சொல்ல முடியாது. இதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள அது ஒரு பொருத்தமானது. ஏனென்றால் அரசு அலுவலர்கள் என்ற ரீதியில அதாவது நாங்கள் வகிக்கிற பதவி காரணமாக ஏனையோருக்கு இல்லாத விசேட உரிமை ஒன்று நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே அது ஒரு சிறப்புரிமை என்ற வகைக்குள்ள நாங்கள் தெரிவு செய்ய முடியும். எனவே அதுதான் இதுல பொருத்தமானபடியாக இருக்கும். ஆனா இந்த விடைகளுக்குள்ள சலுகை என்ற ஒரு சொற்பதம் இருந்திருக்குமா இருந்தால் நாங்கள் உடனடியாக அதைத்தான் தெரிவு செய்ய வேண்டி இருக்கும். அப்ப இந்த விடயத்தையும் ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப லீவு என்றது என்ன என்றதுக்கு
தெளிவான விளக்கம் ஒன்று எங்களுக்கு வந்திருக்கும். அப்ப அலுவலருடைய நலன் என்றதை விட அலுவலர்களுடைய நலன்களை தீர்க்கிறதுக்காக அல்லது அவர்களுடைய தேவைப்பாடுகளை நிறைவேற்றுறதுக்காகத்தான் லீவு வழங்கப்படுது. ஆனால் அதை விட முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது அலுவலக செயற்பாடுகள் தாமதமடையாம இருக்கிறதுக்கு. எனவேதான் எங்களுக்கு பொது நடத்தைகள் 47வது அத்தியாயத்துல சொல்லப்படுது, அரச கடமையும் தனிப்பட்ட நலனும் முரண்படுற எந்த சந்தர்ப்பத்திலையும் அரசுக்கு சார்பாக தான் நாங்கள் நடக்கும். எனவே எங்களுடைய தேவை இருக்கு, லீவு கேட்கிறோம். ஆனால் அன்று அரசனுடைய தேவை கட்டாயமா இருக்குது, நாங்கள் நிறைவேற்ற வேண்டிய பணிகள் இருக்குது. ஆனபடியால் நாங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும் என்றால் அரசுக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கணும் என்றதான் தியரி. அதான் தாவண விதிக்க வேண்டிய ஏற்பாடு. மற்றது லீவுக்கான விண்ணப்பங்கள் தொடர்பாக அடிக்கடி கேட்கப்படுறது. அப்ப அதுல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, லீவு என்னென்ன விண்ணப்ப படிவங்கள்ல, அதாவது என்ன படிவங்கள்ல விண்ணப்பிக்க வேணும். அப்ப எங்களுக்கு தெரியும், உள்நாட்டு லீவ் என்றால் 125, வெளிநாட்டு லீவ் என்றால் 126, அல்லது லீவுக்கான பதிவேடு வந்து 190. அதே நேரம் லீவு எவ்வளவு காலத்துக்கு முன்னர் விண்ணப்பிக்கணும் என்றால் அது நாங்கள் ஏற்கனவே கலந்துரையாடி இருந்தாங்க. உள்நாட்டு லீவ் என்றால் 7 நாட்களுக்கு முன்னர் விண்ணப்பிக்கப்பட வேணும். வெளிநாட்டு லீவ் என்றால் 3 மாதத்துக்கு முன்னர் விண்ணப்பிக்கப்பட வேணும். இப்ப நான் தெளிவா சொல்லியிருந்தேன், 7 நாட்கள் என்று சொல்லப்படுது, 3 மாதம் என்று சொல்லப்படுது. அப்ப 7 நாள்ன்றது ஒரு வாரம் என்று சொன்னால் அது வேறொரு பொருள்ல வரும். அதாவது ஒரு வாரம்ன்றது லீவு நாட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு வாரம் என்று பொருள் கொள்ளும். ஆனால் 7 நாட்கள் என்றது 7 வேலை நாட்கள் என்றுதான் நாங்கள் தாவண விதிக்கோவையில பொருள் கொள்ள வேண்டி இருக்கும். எனவே 7 வேலை நாட்களுக்கு முன்னர் நாங்கள் உள்நாட்டு லீவுக்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேணும். வெளிநாட்டு லீவா இருந்தால் 3 மாதத்துக்கு முன்னர் அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேணும் என்றது தெளிவாக இருக்குது. அதே நேரம் லீவ் ஒன்றை பெற்றுக்கொள்றதாக இருந்தால் ஒரு அலுவலர் 2 முக்கியமான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்ய வேணும். ஒன்று, அவர் முன்கூட்டியே லீவுக்கு விண்ணப்பிச்சு அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும். அதான் எவ்வளவு காலம் என்றதை நாங்கள் இதுல பார்த்திருக்கிறோம். அந்த காலத்தை ஞாபகத்துல வச்சிருங்க. அப்ப அவர் முன்கூட்டியே லீவுக்கு விண்ணப்பிச்சு அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும். அதே நேரம் 2வது தேவைப்பாடு என்றால் தான் லீவுல நிக்கல தனக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகள் மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்துவதற்காக பதில் ஒழுங்கு செய்திருத்தல் வேணும். அப்ப தன்னுடைய கடமைகள் தான் லீவுல நிக்கல மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்துறதுக்கான பொறுப்பு அலுவலருக்கு இருக்குது. எனவே அதை அவர் சரியான முறையில நிறைவேற்றி கொள்ள வேணும். அப்ப இந்த 2 தேவைப்பாடுகளையும் நிறைவேற்றித்தான் ஒருவர் லீவை பெற்றுக்கொள்ள வேணும். அதே மாதிரி ஒருவர் ஒரு அலுவலகத்திலிருந்து இடமாற்றத்தை பெற்றுக்கொண்டு போகல, அப்ப இடமாற்றம் பெற்றுக்கொண்டு போகல, வேறொரு புதிய திணைக்களத்துக்கு போகல, முன்னைய திணைக்கள தலைவர், முன்பு அவர் கடமையாற்றிய திணைக்கள தலைவர் புதிய திணைக்கள தலைவருக்கு இந்த லீவு தொடர்பாக அனுப்ப வேண்டிய விடயங்கள், நாங்கள் புதிய திணைக்கள தலைவருக்கு அனுப்ப வேண்டிய விடயங்கள் பல இடத்துல பலது படிப்போம், எல்லாம் சேர்த்து படிச்சிருப்பீங்க. நீங்க என்னென்ன விவரங்களை படிக்கணும்னா இப்ப லீவு தொடர்பா என்ன விடயங்கள் அனுப்பணும்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் ஒவ்வொரு ஆண்டும் பெற்றுக்கொண்ட ஓய்வு லீவுன்ற விவரம், அல்லது சில நேரம் சுவையின லீவு அல்லது பிணி லீவுன்ற விவரம் என்றது, ஓய்வு லீவு யாருக்கு எலிஜிபிள், சுவையின லீவு யாருக்கு எலிஜிபிள் என்றதை நாங்கள் பார்ப்போம். அப்ப அது அல்லது இது, அப்ப அதன் விவரம் அனுப்பி வைக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் பெற்றுக்கொண்ட லீவுகளோட விவரம், அதாவது அவருடைய சேவை காலத்திலிருந்து அவர் பெற்றுக்கொண்ட லீவுகளோட விவரம். அப்ப அது வந்து பர்சனல் ஃபைல்ல இடப்பட்டு தான் அனுப்பப்பட வேணும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் ஓய்வு லீவு நாங்கள் பிறகு அதன் பேலன்ஸ் சில நேரங்கள்ல பெற்றுக்கொள்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அது எவ்வாறான சந்தர்ப்பங்கள் என்றதை நாங்கள் பின்னுக்கு கலந்துரையாட முடியும். அதே மாதிரி அவர் எடுத்த அரைச்சம்பள லீவு விவரம், சம்பளமற்ற லீவுகளோட விவரம், அதே போல அந்த குறித்த வருடத்துல அவர் பெற்ற அமைய லீவு, ஏனென்றால் மீதி லீவுகளை அவர் போய் புதிய திணைக்களத்துல பெற்றுக்கொள்றதுக்கு அவருக்கு முடியும். எனவே அவர் அந்த வருடத்துல பெற்றுக்கொண்ட அமைய லீவு போன்ற இந்த விடயங்களை புதிய திணைக்களத்துக்கு அனுப்பப்பட வேணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் லீவு தொடர்பா அனுப்ப வேண்டிய விடயம் என்றால் பிறகு நாங்கள் ஏனைய இப்ப சம்பள விவரம் போன்ற விடயங்களுக்கு போகக்கூடாது என்றால் கேள்வியை வடிவா வழங்கி கொள்ள வேணும். அப்ப லீவு தொடர்பா அனுப்ப வேண்டிய விடயம் என்றால் லீவின்ற வகைகள் தான் வரும். அப்ப இது தாவண விதிக்கோவையில சொல்லப்பட்ட விடயங்களா இருக்குது. அப்ப ஒரு இடமாற்றம் பெற்று செல்ல லீவு தொடர்பாக என்னென்ன விவரங்களை அனுப்பி வைக்க வேணும். அதே போல நாங்கள் லீவு தொடர்பா பார்த்தோம் என்றால் ஒரு மிக அவசரமான சந்தர்ப்பத்துல, சில நேரங்கள்ல முன்கூட்டியே அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்துல, அதாவது நாங்கள் ஏற்கனவே சொன்ன கலந்துரையாடின கால வரையறைகளுக்குள்ள லீவை பெற்றுக்கொள்ள முடியாத சந்தர்ப்பத்துல ஒருவர் லீவை பெற்றுக்கொள்ள இல்லை முன்கூட்டியே, ஆனால் அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்க முடியாத ஒரு நிலைமை காணப்படுது. அது அவசர சந்தர்ப்பம் என்றதை கவனிச்சு கொள்ளுங்க. அது எப்பயாவது இருந்துட்டு வருடத்துல ஒருக்கா 2 தரம் வரக்கூடியது, ஒவ்வொரு முறையும் வரக்கூடியது இல்லை, அவசர சந்தர்ப்பம். எனவே அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அவர் எப்படி லீவை பெற்றுக்கொள்ளலாம், லீவை பெற்றுக்கொள்றதுக்காக அவர் என்ன செய்ய வேணும் என்றது இங்க சொல்லப்படுது. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால்
இப்ப இறுதியாக இருக்கிறதின்படி டெலிமெயில் என்னடா தந்தி என்று நாங்கள் எழுதக்கூடாது. இப்ப சில நேரம் கேள்விக்கு வந்தால் எப்படியா ஒருவர் அவசரமான சந்தர்ப்பத்துல வரையில்லை என்றால் திணைக்கள தலைவருக்கு என்ன வழி மூலம் அறிவிக்கலாம் என்றால் தந்தி என்ற ஒரு விட இருந்தால் அது இப்ப தவறானதாக இருக்கும் என்றால் தந்தி என்ற ஒன்று நடைமுறையில இப்ப இல்ல. அப்ப அதுக்கு பதிலாக டெலிமெயில் பயன்படுத்தப்படுது. அப்ப டெலிமெயில் மூலம் அறிவிக்கலாம், தொலைபேசி மூலம் அறிவிக்கலாம், குறுஞ்செய்தி SMS இது இறுதியா சேர்க்கப்பட்டது SMS மூலம் அறிவிக்கலாம் அல்லது மின்னஞ்சல் மூலம் அறிவிக்கலாம். ஏதோ ஒரு வகையில அவர் அறிவித்தல் வேண்டும் என்றது சொல்லப்பட்டிருக்குது. அப்படி அறிவிச்சு லீவு அனுமதிக்கப்பட்டால் எங்களுக்கு தெரியும் ப்ரொசீஜர் ரூல்ஸ்ல சொல்லி இருக்குது. ஏதாவது ஒரு வகையில அனுமதிச்சு லீவுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அலுவலருடைய பொறுப்பாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வகையில ஏதோ ஒரு வகையில அறிவிக்கலாம். நாங்கள் அறிவிச்சு அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அலுவலருடைய பொறுப்பு. அப்படி அனுமதிக்கப்படுமாக இருந்தால் தொலைபேசி மூலம் கழிச்சு எனக்கு அவசரமா இன்றைக்கு வேற எல்லாமே இருக்குன்னா ரைட் ஓகே நீங்கள் லீவ் எடுங்கன்னு திணைக்கள தலைவர் அனுமதிச்சிருந்தால் அடுத்த நாள் கடமைக்கு சமூகம் அளிச்ச உடனே உரிய விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அனுமதி பெற வேண்டியது அலுவலருடைய பொறுப்பாக இருக்கும். அப்ப உடனே நாங்கள் உரிய முறையில விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து அதை கொடுத்து அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும். அப்ப சில நேரங்கள்ல ஏதேனும் ஒரு வகையில அறிவித்தல் என்றதுக்கு தான் இந்த 4 வகைகள் தாவன விதிக்கோவையில சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த 4 வகைகளையும் மைண்ட்ல வச்சிருங்க. சில நேரம் இதை குழப்ப முடியும். இப்ப தாவன படிப்பாளர் நாயகம் ஒரு விளக்கம் ஒன்றை வழங்கி இருக்கிறார் என்றால் வாட்ஸ்அப் அல்லது வைபர் மூலம் லீவு கோரலாமான்னு சொல்லி ஒரு அலுவலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே கோரியதற்காக அவர் சொல்லியிருக்கார் என்றால் அப்படி வாட்ஸ்அப் அல்லது வைபர் மூலம் அல்லது சமூக வலைத்தளங்கள் மூலமாக லீவுக்கான தகவலை வழங்கி அனுமதியை பெற்றுக்கொள்றதுக்கான சம்பந்தமாக எந்த விதமான கொள்கை தீர்மானங்களும் அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்படவில்லை என்றதான் அவர் சொல்லியிருக்கிறார். அப்ப சில நேரங்கள்ல உங்களுடைய திணைக்கள தலைவரை ஏற்றுக்கொண்டால் சரி அப்ப ஏதேனும் ஒரு வகையில லீவுக்கு அறிவிச்சு அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும் என்றது ஒரு நிபந்தனையாக இருக்குது. அதே நேரம் எங்களுக்கு இங்கே எக்ஸாமுக்கு வரைக்குள்ள என்னென்ன வகைகள் சில நேரம் இருக்கிற வகைகளுக்குள்ள நாங்கள் லீவு அனுமதிக்கிறதுக்காக தாவன விதிக்கோவையில ஏற்றுக்கொள்ளப்பட்ட வகைகள் என்று கேட்டால் இந்த 4 வகைகளை மைண்ட்ல வச்சிருந்தா தான் நாங்கள் அதை தெரிவு செய்ய முடியும். அப்ப இப்படியான இப்ப சில நேரம் அதுல ஒரு வாட்ஸ்அப்பும் இருந்தால் அப்படி முடியாதபடி என்றால் நாங்க வாட்ஸ்அப் தான் அப்படி தகவலை அனுப்ப முடியாதபடி என்று நாங்கள் கீற வேண்டி இருக்கும். இனி எதிர்காலத்துல சில நேரம் அது எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரலாம். ஆனால் இப்ப இருக்கிற நடைமுறையின்படி இதுவரைக்கும் தாவன விதிக்கோவையில செய்யப்பட்ட திருத்தங்களின்படி இந்த முறைகள்ல ஒருவர் அவசரமான சந்தர்ப்பத்துல லீவுக்காக அறிவித்தல் வழங்க முடியும் என்றது சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அதை நீங்கள் பார்த்து கொண்டால் சரி ஞாபகத்துல வச்சிருங்க. அதே மாதிரி லீவு ஒன்றை நாங்கள் கணிக்கல எப்ப வார இறுதி நாட்கள் எப்ப வார இறுதி நாட்களில் அல்லது லீவு நாள் எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் லீவை பார்க்க வேணும் அல்லது எப்ப வேலை நாளை மட்டும் பார்க்க வேணும் என்றது எங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்க வேணும். எங்களுக்கு தெரியும் வார இறுதி அல்லது பொது விடுமுறை நாள் எல்லாத்தையுமே சேர்த்து நாங்கள் லீவை கால்குலேட் பண்ற சந்தர்ப்பங்கள் ஒன்று வெளிநாட்டு லீவு. அப்ப நாட்டுக்கு வெளியே ஒருவர் லீவுல சென்றால் அவருடைய லீவு அவர் மொத்தமாக 21 நாள் போய் வர்றதுக்கு 21 நாள் தான் எடுத்திருக்கிறார் என்றால் அதாவது 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் விண்ணப்பிச்சிருக்கிறார் என்றால் அதுக்குள்ள அவர் போய் வந்துடுவாராக இருந்தால் அதுதான் அவர் விண்ணப்பிக்கிற காலப்பகுதியா இருந்தால் 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் என்றது 21 நாள் என்றுதான் கொள்ளப்பட வேணும். அப்ப 21 நாட்கள் அவர் லீவ்ல இருந்தால் அவருடைய லீவ்ல சீர் செய்யப்பட வேண்டும். இங்க ஓய்வு லீவு என்ற சொற்பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டு லீவுக்கு அமைய லீவு பயன்படுத்த இயலாது, அது உள்நாட்டுல மட்டும் பயன்படுத்த வேண்டியது. எனவே வெளிநாட்டுல என்றால் ஓய்வு லீவா இருக்கலாம். அப்போ ஓய்வு லீவு வெளிநாட்டு லீவா இருந்தால் கட்டாயம் முழு நாளும் லீவுல கழிக்கப்படுற நாட்களாகத்தான் கருதப்பட வேணும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் உள்நாட்டுல அவர் இருக்கல அவருடைய லீவை ரத்து செய்து எந்த நேரமும் கூப்பிடுறதுக்கு திணைக்கள தலைவருக்கு அதிகாரம் இருக்குது. மிக அவசரமான ஒரு தேவை எழுந்தால் அலுவலக கடமைகள் ஆற்றுறதுக்கு அந்த அலுவலரைத்தான் அழைக்க வேணுமாக இருந்தால் திணைக்கள தலைவர் உடனடியாக அவருடைய லீவை ரத்து செய்து அவரை கூப்பிட முடியும். எனவே அவர் கிட்டத்தட்ட அதுக்காக தான் நாங்க லீவு காலத்து முகவரி எல்லாம் போடுறாங்க எங்க இருக்கிறோம்ன்றது. அப்ப அந்த இடத்துக்கு உடனடியாக தொடர்பு கொண்டு அவரை கூப்பிட முடியும். சில நேரங்கள்ல அப்ப அதன் உண்மையான பொருள் என்னென்றால் அவர் எந்த நேரமும் அரசுக்கு தேவையான நேரத்துல கடமையாற்றுறதுக்கு ஸ்டாண்ட் பையில் இருக்கிறார் என்றது போலதான் பொருள் கொள்ளப்பட வேணும். எனவே அவருடைய வேலைக்கு சமூகம் அளிக்க வேண்டிய வேலை நாட்கள் மட்டும் கருத்துல கொள்ளப்படுது உள்நாட்டு லீவுக்கு. ஆனால் வெளிநாட்டு லீவ் என்றால் அவ்வாறு அவரை அழைக்க முடியாது. எனவே
அங்க போய் இருக்கிற ஒவ்வொரு அது லீவு நாளா இருந்தானே சனி ஞாயிறு இருந்தானே எல்லாமே சேர்த்து தான் அவருடைய லீவாக கொள்ளப்பட வேணும். அப்ப நான் சொன்ன விஷயம் விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப சனி ஞாயிறை விட்டு நாங்கள் சாதாரணமா அமைய லீவு 4 நாள் எடுத்துனாங்க என்றால் இடையில 2 சனி ஞாயிறு விட்டு அதை விட்டு தான் எண்ணுறாங்க. அப்ப அதே போல எண்ண முடியாது வெளிநாட்டு லீவுக்கு. அப்ப அது ஒரு விஷயம். அதே போல அரைச்சம்பள லீவு. அரைச்சம்பள லீவையோ அல்லது சம்பளமற்ற லீவையோ ஒருவர் பெற்றுக்கொள்வாராக இருந்தால், அரைச்சம்பள லீவு அல்லது சம்பளமற்ற லீவு ஒருவர் பெற்றுக்கொள்வாராக இருந்தால், அந்த அரைச்சம்பள லீவு அல்லது சம்பளமற்ற லீவு காலப்பகுதி முழுமையாகத்தான் கருத்துல கொள்ளப்படும். இப்ப நான் உதாரணம் சொன்ன மாதிரி 1ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஒருவர் அரைச்சம்பள லீவுல நிற்கிறார் என்றால், அதுக்காக நாங்கள் 21ஆம் தேதி வரைக்கும் வந்த வேலை நாளை கால்குலேட் பண்ணி அரைச்சம்பள லீவுன்னு பார்க்கலாது. அப்ப அரைச்சம்பள லீவுன்றது அந்த 21 நாளுக்குமே அவருக்கு அரைவாசி சம்பளம் தான் கிடைக்கும். அப்ப 22ஆம் தேதி வேலைக்கு வந்துட்டாருன்னா அப்புறம் 22ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதியாக இருந்தால் 31ஆம் தேதி வரைக்கும் முழுச்சம்பளம் அவருக்கு கிடைக்கும். எனவே அரைச்சம்பள லீவு கால பகுதியை கணிக்கல அல்லது சம்பளமற்ற லீவு கால பகுதியை கணிக்கல. முழுமையாக சனி ஞாயிறு விடுமுறை தினங்கள் எல்லாமே சேர்த்துதான் கழிக்கப்பட வேணும். அப்ப இந்த 3 சந்தர்ப்பங்கள்லையும் ஒரு லீவு வந்து வேலை நாட்கள் கருத்துல கொள்ளப்பட மாட்டாது, முழுமையான நாட்கள் கருத்துல கொள்ளப்படும் என்றதை ஞாபகத்துல வச்சிருங்க. அதே மாதிரி எங்களுக்கு வாரம் ஒன்றுல 5 நாட்கள் கடமையாற்ற வேண்டிய அலுவலர்கள் இருந்தால், எங்களுக்கு தெரியும் சுகாதார அமைச்சில பல அலுவலர்கள் 5 நாட்கள் கடமையாற்ற வேண்டிய அலுவலர்களாக இருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் மிட் பைஃப் அப்படியானவர்கள். அப்ப அப்படி கடமையாற்ற வேண்டிய ஆட்கள் இருந்தால் அவர்கள் சனிக்கிழமையில லீவை பெற்றுக்கொண்டால் அது ஒரு நாள் லீவாக கருதப்பட மாட்டாது, அரை நாள் லீவாக கருதப்படும் என்றது அதுல சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இந்த விடயங்கள் முக்கியமாக கவனிக்க வேணும். அதே மாதிரி லீவை அனுமதிக்கிறது எங்களுக்கு தெரியும், திணைக்கள தலைவராக இருந்தால் செயலாளருடைய அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும். ஏனைய சகலருடைய விடயத்திலையும் திணைக்கள தலைவர் தான் லீவ் அனுமதிக்கிற அதிகாரியாக இருப்பார். அவர்கள் எந்த அமைச்சை சேர்ந்த அலுவலர்களாக இருந்தான்னு, இந்த வகையைச் சேர்ந்த அலுவலர்களாக இருந்தான்னு, ஒரு திணைக்களத்துக்கு அவர்கள் இணைக்கப்பட்டால் அந்த திணைக்களத்தினுடைய தலைவர் தான் லீவை அனுமதிக்கிற அதிகாரியாக இருப்பார். ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த திணைக்கள தலைவருக்கு தான் அவர்களை கொண்டு கடமைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்புகள் காணப்படுது. எனவே அந்த வகையில அந்த திணைக்கள தலைவருக்கு தான் அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்குது. அப்ப அந்த யார் லீவை அனுமதிக்கிறது, ஆனா திணைக்கள தலைவர்கள் தொடர்பான விடயத்துல அந்த திணைக்களம் எந்த அமைச்சின் கீழே வருதோ, அதாவது அந்த திணைக்கள தலைவருடைய மேற்பார்வை அலுவலர் யாரோ அந்த அமைச்சின் செயலாளர் லீவை அனுமதிக்க வேண்டி இருக்கும். அதே போல கடமை நிலையத்திலிருந்து வெளியேறல் தொடர்பாக சொல்லப்படுது. ஒருவர் அலுவலக கடமைக்கு சமூகம் அளிப்பாராக இருந்தால் அவர் உரிய அனுமதியை பெற்றுக்கொள்ளாமல் கடமை நிலையத்தை விட்டு வெளியே செல்ல முடியாது. ஆக நாங்கள் இதுக்கு ஒரு விதிவிலக்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறோம். அவர் மதிய நேர இடைவேளை ஒரு அரை மணித்தியாலம் தான் இருக்கு. அப்ப அரை மணித்தியாலம் எங்களுக்கு சில நேரம் அதுல ஒரு கேள்வி வந்தா கூட பிரச்சனை இருக்குது. கனவே இருக்கு மதிய நேர இடைவேளை எவ்வளவு நேரம் என்றால் சில நேரம் 1 மணித்தியாலம், 3/4 மணித்தியாலம், அரை மணித்தியாலம், 2 மணித்தியாலம் இருந்தால் பல அலுவலர்கள் அரை மணித்தியாலத்துக்கு இருக்கிற சந்தர்ப்பங்கள் குறைவாக இருக்கும். எனவே வடிவா பார்த்துருங்க, ஒரு நாளைக்கு அரை மணித்தியாலம் மதிய நேர இடைவேளை. ஒருக்கா எங்களுக்கு எக்ஸாமுக்கு கேட்டிருந்தோம் என்னன்னு சொல்லி சொன்னால் உங்களோட சுப்ரா எக்ஸாமுக்கு தான் பின்வருவனற்றில் மிகச்சரியான கூற்று. ஒரு அரசு அலுவலருக்கு அரை மணித்தியாலம் மதிய நேர இடைவேளையும் காமணித்தியாலம் கொண்ட 2 தடவைகள் தேநீர் இடைவேளையும் உண்டு. அரை மணித்தியாலம் மதிய இடைவேளையும் ஒரு நேர காமணித்தியால தேநீர் இடைவேளையும் உண்டு. 1 மணித்தியாலம் மதிய இடைவேளையும் தேநீர் இடைவேளையும் உண்டு. அரை மணித்தியாலம் மதிய இடைவேளை மட்டும் உண்டு என்றால் எங்களுக்கு தெரியும் தேநீர் இடைவேளை ஒன்று இக்கோட்லயே இல்லை, டைம்ல இல்லை. நாங்க தேநீர் குடிக்கிறதுக்கு கூட அலுவலகத்தை விட்டு வெளியேற முடியாது. இது இப்ப எல்லாம் நான் கதைக்கிறதெல்லாம் தியரி. எனவே ஆக அந்த அரை மணித்தியால மதிய நேர இடைவேளை தவிர மற்ற முழு நேரமும் அவர் அலுவலகத்தில் இருக்க வேணும். அப்படி அவர் அலுவலகத்தை விட்டு செல்றாரா இருந்தால் உரிய அனுமதியை பெற்று செல்ல வேணும். அப்ப அவர் ஒரு கடமை நிமித்தம் செல்ல வேணும் அல்லது லீவை பெற்று செல்ல வேணும். அப்ப உரிய அனுமதியை பெற்று அலுவலகத்தை விட்டு வெளி செல்லலாம். சில நேரங்கள்ல நாங்கள் அலுவலகத்தை விட்டு செல்றதுக்காக வாய்மொழி மூலமான உத்தரவு கிடைச்சிருந்தாலும் கட்டாயம் அதை முறையாக விண்ணப்பிச்சு அனுமதியை பெற்றுக்கொள்ள வேணும் என்று சொல்லப்படுது. சரிதானே? அது எப்ப என்ன அலுவலகத்தை விட்டு ஒருவர் போறோம் என்றால் இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஏனென்றால் நாங்கள் சில நேரம் இப்படி ஒன்று இருக்குது தாவண விதி கோவையில் என்றே யோசிச்சிருக்க மாட்டோம். ஏனென்றால் எங்களுடைய பிராக்டிஸ் வித்தியாசமாக இருக்குது. எனவே இப்படியான சந்தர்ப்பத்தை நாங்கள் வச்சுக்கொள்ளுங்க. கட்டாயம் சில நேரங்கள்ல வாய் மூலமான பணிப்பாக இருந்தாலும் அல்லது வாய் மூலமான அறிவுறுத்தலாக இருந்தாலும் நாங்கள் உரிய முறையில அதுக்கண்டு எங்களுடைய அலுவலகத்துல இருக்கிற நடைமுறைக்கு அமைய சில நேரங்கள் அதுக்கண்டு பதிவேடுகள் இருக்கலாம்.
அப்படியான நடைமுறைகளுக்கு அமைவாக அந்த அனுமதியை நாங்கள் எழுத்து மூலம் பெற்றுக்கொள்ள வேணும் என்றது அலுவலருடைய பொறுப்பாக இருக்குது. அடுத்தது சிலதை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுல மெசேஜ்ல போட்டிருக்கேன், சில கட்டாய லீவில் போறது பற்றி. கட்டாய லீவுல போறன்றது அலுவலற்ற வேண்டுகோள்ல போறது இல்லை. இப்ப நான் லீவு என்ற விடைய முதல் கதைக்கைகளை போட்டிருக்கிறீங்க, கட்டாய லீவுல போகுது. அப்ப கட்டாய லீவுல போறது வந்து ஒரு நாளும் அலுவலற்ற வேண்டுகோளின் பேர்ல இல்ல. கட்டாய லீவு ஏன் வழங்கப்படுறதுன்றதை நாங்கள் பார்ப்போம். அது திணைக்கள தேவையின் பொருட்டு அல்லது திணைக்களத்தினுடைய தேவைக்காக, அது திணைக்கள தலைவரால் தீர்மானிக்கப்படுற விடயமாகத்தான் இருக்குமே தவிர அது அலுவலருடைய விண்ணப்பத்தின் பேர்லானது அல்ல. அடுத்தது வந்து அந்த படிவம் போட்டுருக்கீங்க, உள்நாட்டு விடுமுறை 125A சரியானது, அதை குறிச்சுக்கொள்ளுங்க. 125 அடிபட்டுக்கு 125A பிறகு தண்டப்பட்டிருக்குது 125A தான் சரியானது. ஆனா தாமன விதி கோவையில 120 இருக்குது, 125 இருக்குது. அதன்படி அதுல அடிபட்டுட்டுது, அதுவும் சரி. மற்றது ஒரு மெசேஜ் இருக்குது, என்னத்துக்காண்டது விளங்கல. ரைட், ஓகே, நாங்க போ. அப்ப இதுல பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வாய்மொழி மூலம் எப்படி அனுமதி கிடைச்சிருந்தாலும் அந்த உரிய நடைமுறைப்படி முறையாக அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியது அலுவலருடைய பொறுப்பா இருக்கு. மற்றபடி எந்த சந்தர்ப்பத்திலையும் அலுவலகத்தை விட்டு வெளியில போக இயலாது. அப்ப ஒருவர் சில நேரம் அலுவலக நாளொன்றுல அலுவலகத்துல இல்லைன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும், விளக்கம் கூற முடியும், அதை இந்த வகையிலான ஒரு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்க முடியும். எனவே அலுவலகத்தில் இருக்க வேண்டியது மிக முக்கியமானது. அடுத்த இன்னொரு வகையான லீவ் இருக்குது, குறுகிய நேர லீவு. இதுவும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் குறுகிய நேர லீவ் என்றால் என்ன என்று கேட்டால் நாங்கள் அதோட வரைவிலக்கணத்தில் எழுதுறதுல சில நேரம் பிரச்சனை எங்களுக்கு வரும். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் சில நேரம் 4 விடயத்திரைகளும் ஒரு வசனத்துலதான் அந்த விடயங்கள் மாறும். அப்ப குறுகிய நேர லீவ்ன்றது 1.5 மணித்தியாலங்கள் வீதம் மாதத்தில் 2 தடவைகளுக்கு புறப்படுவது என்றாலே பிழையான விடயம். ஏண்டா குறுகிய நேரம் 1.5 மணித்தியால வீதம் தான் எடுக்கணும் இல்லை, அரை மணித்தியாலமும் குறுகிய நேர லீவு எடுக்கலாம். அல்லது ஆக கூடினது 1.5 மணித்தியாலம் என்று சொல்றது சரியா இருக்கும். ஏனென்றால் அவர் அரை மணித்தியாலம் எடுத்தான, 1 மணித்தியாலம் எடுத்தான, அல்லது சில நேரம் 5 நிமிஷம் எடுத்தான, அவருடைய லீவு வந்து ஒரு குறுகிய நேர லீவாக கருதப்படும். சில பேர் 1 நிமிஷம் பிந்தி போயிட்டு ஷோர்ட் லீவ் போடுறார்கள் இருக்குதானே, 1 நிமிடம் பிந்தி போனார். அப்ப குறுகிய நேர லீவுன்றது நாங்கள் சொல்றது சரியான சொற்பதம் என்னன்னு சொல்லிச்சுனால் ஒரு முறைக்கு ஆக கூடினது 1.5 மணித்தியாலம். ஏண்டா 1 மணித்தியாலம் 31 நிமிடம் ஒரு ஆள் எடுக்க முடியாது. அப்ப ஆக கூடினது ஒரு முறைக்கு 1.5 மணித்தியாலம். ஆனால் அவ்வாறு மாதத்துல 2 தடவை தான் எடுக்கலாம். அப்ப அதுதான் சரியான விடையாக இருக்கும். அப்ப மாதத்துல ஆக கூடினது 2 தடம், ஆனால் ஒரு முறைக்கு 1.5 மணித்தியாலத்துக்கு மேற்படாம. அப்ப 1.5 மணித்தியாலம் வீதம் 2 தரம் என்றால் பொருள் மாறி வரும். அப்ப சில நேரம் இந்த விடையும் இருந்தால் அந்த விடையும் இருந்தால் இந்த விடையை கண்டறிய உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப இதுதான் அந்த நுட்பமாக படிக்கிற விடயங்கள் என்றது. அப்ப ஷோர்ட் லீவ் என்றால் என்னன்னு தெரியும். அடுத்து அரைநாள் லீவ் என்றது. அப்ப அரைநாள் லீவ் என்றது ஒருவர் மதிய நேர இடைவேளை தவிர 3.5 மணித்தியாலங்கள் வேலை செய்தார். ஒருவர் மதிய நேர இடைவேளை தவிர 3.5 மணித்தியாலங்கள் வேலை செய்தால் அன்று அவர் 6 நாள் லீவு பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இதுல எங்களுக்கு வரக்கூடிய மயக்கங்கள் என்றால் அவர் ஒன்றில் காலமேலையும் 3.5 மணித்தியாலம் வேலை செய்து 6 நாள் லீவு பெற்றுக்கொள்ளலாம், அல்லது மாலையில 3.5 மணித்தியாலம் வேலை செய்து 6 நாள் லீவு பெற்றுக்கொள்ளலாம், அல்லது 2 நேரத்திலையும் சேர்த்து 3.5 மணித்தியாலம் ஒரு நாள் வேலை செய்து 6 நாள் லீவா பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் மதிய நேர இடைவேளை தவிர்த்து இருக்க வேணும். அப்ப அதுக்குள்ள அந்த 3.5 மணித்தியாலத்துக்குள்ள அவர் மதிய நேர இடத்துக்காக நேரத்தை எடுத்துக்கொள்வாராக இருந்தால் அப்ப அந்த மணித்தியாலத்தை விட்டு 3.5 மணித்தியாலம் என்றால் மொத்தமா 4 மணித்தியாலம் வேலை செய்ய வேணும் என்றதான் இதனுடைய வரைவிலக்கணம். அப்ப சரியா சொல்றேன்னா மதிய உணவுக்கான அந்த நேரம் தவிர, அந்த அரை மணித்தியாலம் தவிர ஒரு நாள்ல 3.5 மணித்தியாலம் ஒரு அலுவலர் வேலை செய்வாராக இருந்தால் அன்றைய தினம் அவருக்கு அரை நாள் லீவாக கருதப்படும். சரிதானே? அப்ப இது இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அடுத்தது நாங்க முக்கியமான விஷயத்துக்கு போவோம், அமைய லீவ். அப்ப அமைய லீவுன்றது எங்களுக்கு தெரியும். அமைய லீவுன்றது சாதாரணமாக இருக்குது ஒருவருடைய அமைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. அதாவது தன்னுடைய தனிப்பட்ட அமைய தேவைன்றது சாதாரணமான ஒரு சிறிய சிறிய விடயங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. இப்ப ஒரு பிள்ளைய ஊசி போட கொண்டு போகணும் என்றால் அது ஒரு அமைய தேவை. அல்லது சில நேரம் ஒரு திருவிழாவில் கலந்து கொள்ளணும் என்றால், அல்லது ஒரு கல்யாண வீட்டுல கலந்து கொள்ளணும் என்றால் அது வந்து ஒரு அமைய தேவையா இருக்கும். எனவே அமைய
தேவைகளின் பொருட்டு ஒருவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய லீவை தான் நாங்கள் அமைய லீவுன்னு சொல்லுவோம். அப்ப அமைய லீவை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஏற்கனவே நாங்கள் பார்த்துட்டோம், அது உள்நாட்டுல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். வெளிநாட்டுக்கு அமைய லீவை பயன்படுத்த முடியாது. அப்ப உள்நாட்டுல மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் ஒரு தடவையில 6 நாட்களுக்கு மேல அமைய லீவை பயன்படுத்த முடியாது. அப்ப தொடர்ச்சியாக 6 நாளைக்கு மேல அமைய லீவை பயன்படுத்த முடியாது. இதனுடைய பொருள், ஒருவர் 7 நாள் லீவு பெற்றுக்கொண்டால் அந்த 7 நாளையும் வேற ஏதேனும் லீவுல, ஓய்வு லீவிலேயோ அல்லது வேற ஏதேனும் லீவுல தான் சீர் செய்ய வேணுமே தவிர 6 நாள் அமைய லீவாகவும் 1 நாள வேற ஏதேனும் ஒரு லீவாகவும் சீர் செய்ய முடியாது. எனவே 6 நாளைக்கு மேற்பட்ட தொடர்ச்சியான லீவை பெற்றுக்கொண்டால் அது அமைய லீவாக வர முடியாது. அப்ப 6 நாளுக்குள்ள அவர் லீவை முடிவுறுத்தி கடமைக்கு சமூகம் அளித்தால் மட்டும்தான் அமைய லீவு என்று நாங்கள் அதை சொல்ல முடியும். எனவே அமைய லீவாக அதை நாங்கள் கருத முடியும். அப்ப 6 நாளைக்கு மேல அமைய லீவை பெற்றுக்கொள்ள இயலாது என்றதை ஞாபகம் வச்சிருங்க. பொதுவாக அமைய லீவை வேற எந்த லீவுகளோடையும் சேர்த்து பயன்படுத்துவதில்லை. அதாவது அலுவலருக்கு உரித்தான வேற எந்த லீவுகளோடையும் அமைய லீவை பொதுவாக சேர்த்து பயன்படுத்துவதில்லை. சிற்றூழியர்கள் விடயத்துல அமைய லீவை சேர்த்து பயன்படுத்துறதுக்கான ஏற்பாடு இருக்குது. அதை நாங்கள் பிறகு பார்க்கலாம். மற்றும்படி பொதுவாக அமைய லீவை வேற எந்த லீவுகளோடையும், அலுவலருக்கு உரித்தான எந்த லீவுகளோடையும் சேர்த்து பயன்படுத்த முடியாது. அதுக்காக ஒரு கேள்வி ஒன்று இருந்தது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப கடமை லீவோட அமைய லீவை சேர்த்து பயன்படுத்தலாமா? அப்ப கடமை லீவு என்றது உண்மையிலேயே அது வேறுபட்டு உண்டு. அது அலுவலருக்கு ஒரு லீவுன்ற ஒரு வகையாக இருந்தாலும் கூட அது அலுவலருடைய தேவையின் பொருட்டு அல்லது அலுவலருக்கு உரித்துடைய ஒரு லீவாக கொள்ளப்படுவதில்லை. கடமை லீவுன்றது அது நிறுவனத்தினுடைய தேவைக்காக, அரச தேவைக்காக வழங்கப்படுறதுதான் கடமை லீவு. எனவே கடமை லீவோட அமைய லீவை சேர்த்து பயன்படுத்தலாமாண்டா அவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு இடமும் தாவண விதிக்கோவையில இல்லை. சில நேரங்கள்ல ஒருவர் 4 நாள் அமைய லீவ் எடுத்து ஒரு வேறொரு மாவட்டத்துக்கு சென்றிருந்தால், உதாரணத்துக்கு கொழும்புக்கு சென்றிருந்தால், சில நேரங்கள்ல திணைக்கள தலைவர் பணிக்கலாம் 3 நாள் முடிய அவற்றை லீவை ரத்து செய்துட்டு கொழும்புல ஒரு மீட்டிங்ல கலந்து கொள்ளுது. அப்ப அன்றைக்கு அவருக்கு அது கடமை லீவ் ஆகும். எனவே அந்த சந்தர்ப்பத்துல அது ரெண்டும் சேர்ந்து வாரதை நாங்கள் அப்படி பொருள் கொள்ள கூடாது, பொருள் கொள்ள தேவையில்லை. எனவே அமைய லீவுன்றது அலுவலருக்கு உரித்தான ஏனைய லீவுகளோட பொதுவாக இணைத்து பயன்படுத்தப்பட முடியாது. அதுக்கு சில விதிவிலக்கனால் ஒன்று இந்த கடமை லீவை சொல்லலாம், மற்ற சிற்றூழியர்கள் சில சந்தர்ப்பங்கள்ல அதை நாங்கள் சொல்லிக்கொள்ள முடியும். அதே போல ஒரு வருடத்துல 21 நாட்கள், அப்ப வருடத்துல 21 நாட்கள்ன்றது அமைய லீவை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு தெரியும் ஓய்வு லீவு தொடர்பாக நாங்கள் பார்க்கல. ஓய்வு லீவுக்கு இப்ப நாங்கள் சொல்லுவோம், புதுசாரால் நியமனத்துக்கு வந்தால் 9 மாதம் வேலை செய்தால்தான் ஓய்வு லீவு பெற்றுக்கொள்ளலாம். அமைய லீவுக்கு அப்படி ஒரு நிபந்தனையும் இல்லை.